ஹாய்ங்க, வணக்கம். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸி மெத்தடில். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இது அப்படியே வாங்கினது, அளவு இல்லாமல் ரெடிமேடாகவே போட்டு விற்கிது இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸ் இது. இப்போ அளவு கொடுத்து ஆரி போடுற ப்ளவுஸு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி 500-600க்கே கிடைக்கிது ப்ளவுஸ், ஆரி ப்ளவுஸு. இப்போ இதுக்கு நான் லைனிங் எடுத்து போட்டு கை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டு நார்மலாக அவங்க அளவு கொடுத்த ப்ளவுஸை வச்சு அளவு போட்டுக்கிறேன். கீழே 1 இன்ச்சு விட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து இது நம்ம அப்படியே கட் பண்ணக்கூடாது. ஆரி ஒர்க் ப்ளவுஸில் கையை எடுத்து அளவு வச்சு பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது. அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்ததை விட இது வந்து நீளமாக இருக்குது. அங்கங்கே புட்டாஸ் இருக்கிறதுனால நம்ம சின்னதாக கட் பண்ணி தைச்சா கூட சரி வராது. அதனால் அதில் இருக்கிற அளவுலேயே நம்ம கட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ போட்ட ப்ளவுஸை விட இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது கை. இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ உடம்புக்கு துணியை 4ஆக மடிச்சுக்கிறேன். 2ஆக மடித்து திருப்பி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். 4ஆக இருக்குது. ஃபோல்டிங் சைடு எப்பயும் போல் நம்ம பக்கம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு எல்லா அளவுமே எடுத்துக்கலாம். எப்பயும் போல் நெக் அளவு, ஆம்கோல் அளவு, அது எல்லாமே. இந்த மாதிரி ஆரி போட தெரியும் அப்படின்னா எப்பயுமே ஆரி ப்ளவுஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காது. கல்யாணம், முகூர்த்த நாள் அந்த மாதிரி தான் தேடி வரும். இப்போ பெரிய பெரிய கடை வச்சு போடுறவங்களுக்கு எப்பயும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் புதுசாக கற்றுக்கிட்டு வீட்டில் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி ரெடிமேடாக இப்போ விற்கிது இல்லையா போட்டே, அந்த மாதிரி நம்மளும் ஷைனிங் கிளாத் வாங்கி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எல்லா அளவுகள்லேயும் நல்லா போட்டு இந்த மாதிரி கடைகளில் கொடுத்தோம்னா நல்லாவே சேல்ஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி தெரிஞ்சு வீட்டில் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கலர், ரெட்டு, பிங்க்கு, க்ரீனு, ப்ளூ, அந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே மூவிங்ஸ் ஆகும். அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி அளவெல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டுட்டு கற்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலே சும்மா இருக்காங்க. அவங்களாம் கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வீட்டில் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி 1 மீட்டர் ஷைனிங் கிளாத்தை வாங்கி சும்மா ஃபஸ்ட்டு ஒரு 2 போடுங்க. போட்டு எதுவுமே கொடுத்து பாருங்கள் வாங்குறாங்களா இல்லையான்னு. அப்படி வாங்கலைன்னா உங்களுக்கே கூட தச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா நெக்கு மட்டும் கட் பண்ணலை. நெக் வந்து கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆரி ஒர்க்கு போட்டிருக்கிற டிசைன்லேயும் இதோட நெக்கும் அளவுகள் வந்து மாறும். இப்போ ஃப்ரண்ட் பேக் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த துணியை போட்டு வச்சு பார்க்கலாம். இப்போ இது கை வெட்டேன். இது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங்கில் பார்த்திங்கன்னா ஒட்டு கொடுக்கறது வருது. இதை தனியாக எடுத்துட்டு இப்போது பேக் அளவு, இதனுடைய அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அந்த ஆரி போட்டிருக்காங்க இல்லையா, கீழே மேலே நம்ம மடித்து போட்டிருக்கிறோம், அதை கரெக்டாக சமமாக வச்சுக்கணும். ஒன்று மேலே ஒன்று அந்த டிசைன் வர்ற மாதிரி வச்சோம்னா தான் நெக்கு வந்து கோணையாக இல்லாமல் நேராக இருக்கும். இப்போ அப்படியே சுற்றி கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஷோல்டர் இணைக்கிறதுக்காக கொஞ்சம் 1/4 இன்ச்சு அந்த ஆரி டிசைன் இல்லாமல் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து வர்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக் அளவு வந்து மாறும். ஒன்று பெருசாக இருக்கும், இல்லைன்னா சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி மாறும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது டிசைன் இருக்கிறதுனால. ஆனால் ஷோல்டர்லாம் நம்ம கரெக்டாக அதே அளவு எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக உட்காரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா சுத்தமாக பத்தலை. ஷோல்டரும் எங்கேயோ இருக்குது,
துணி பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் அளவு போட்டிருக்கிறது கிராஸ்லேயும் போட்டிருக்காங்க. அந்த கிராஸும் வந்து செட் ஆகாது. ஒரு சிலர் தான் கிராஸில் போடுவாங்க, எல்லாருமே கிராஸில் போட மாட்டாங்க. அதை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணி நெக்கில் வைக்க போகிறேன். அது தைக்கும்போது கட் பண்ணி அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக துணி வேணும். அதை நம்ம அதை பார்த்து எப்படி போட்டு வெட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி போட்டு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணி வந்து 2-3 முறை இப்படி அப்படி வச்சு பாருங்கள், எப்படி போட்டோம்னா நமக்கு துணி பட்டிக்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அங்கங்கே துண்டு துண்டாக கிடைக்கிது அப்படின்னா பட்டிக்கு வந்து நம்ம ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு வைக்கும்போது கீழே பார்த்திங்கன்னா எனக்கு பாருங்கள், கீழே நல்லாவே துணி இருக்குது. அப்படியே நம்ம ஒட்டு இல்லாமல் பட்டிக்கு வச்சுக்கலாம். பார்க்கும்போது கீழே இருக்கிற துணி மேலே இருக்கிற துணி ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சு போட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒட்டு இல்லாமல் தைக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது இவ்வளோ பட்டிக்கு துணி கிடைக்கிது பாருங்கள். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுக்குறீங்க, அதையும் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் கொஞ்சம் கிளியராக வர்ற மாதிரி ப்ளவுஸ் துணிக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்காவது அளவு போட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி தைக்கும்போது கஷ்டம் இல்லாமல் தைப்போம். நாங்களும் உங்கள்கிட்டயும் நிறைய நம்பி வாங்குவாங்க. சரி, எல்லாமே நமக்கு நல்லா கிடைக்கிது, இது கொஞ்சம் சீப்பு தான், உங்களுக்கு கஷ்டம்தான், இருந்தாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 நல்லா மூவ் ஆகும் இல்லையா? அதுக்காக தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த துணியில் பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேக் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. கொக்கி பீஸ் ஐ பீஸ் எல்லாமே கட் பண்ணி மொத்தமாக எடுத்து கட்டி வச்சிட்டோம்னா நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். எதுவும் பீஸ் காணோம்னு தேட தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா பட்டி பீஸு, இது ஐ பீஸ் கொக்கி பீஸு. இது வந்து நெக்குக்கு ஒட்டு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். இது கைக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.